வணக்கம் நேயர்களே, தெய்வ ஆராதனை என்ற இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் அன்பான் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். ஒரு ஆச்சரியமான கேள்வி, விநாயகருக்கு ஏன் எலி வாகனமாக அமைந்திருக்கிறது? மூஞ்சூர் அப்படிங்கிற எலிக்கும் இவ்வளோ பெரிய விநாயகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி. எலி உருவத்தால் சின்னது, விநாயகர் யானை முகத்தோன் அப்படிங்கும்போது அவ்வளோ பெரியவர். இதுதான் உண்மையிலேயே சிறந்த ஒரு இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளவு பெரிய உருவமாக இருந்தாலும் எளிமையான ஒரு எண்ணத்திலே பக்தியுடன் இருப்பவருக்கும் தான் காட்சி கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் விநாயகருடைய கோட்பாடு. அவ்வளோ பெரிய உருவம், ஆனால் சின்னோண்டு எலியில் அமர்ந்து வருவது அப்படின்னாக்க விந்தையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கருத்து என்னென்னாக்க, எவ்வளவு பெரிய உருவமாக இருந்தாலும் நம்ம மாதிரி எலின்னா நம்ம மாதிரி எலிகள் கூப்பிடும்போதும் நம்முடையும் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கதை உண்டு. ஒருத்தர் தினமும் விநாயகருக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டு, நீ என்ன பண்ணு, இன்றைக்கி போய் குழந்தைய பிள்ளையாருக்கு போய் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டாரா பார்த்துட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லிடுறோம். சரின்னு இந்த குழந்தைய என்ன பண்ணுறது, போய் அந்த பிள்ளையார்கிட்ட சாதத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கு. பிள்ளையார் சாப்பிட்ற மாதிரியே தெரில. இவர் கூப்பிடுது, நீ சாப்பிட்டா தான் நான் வீட்டுக்கு போவேன்னு அடம் பிடிக்குது. இவர் பண்ணுற அந்த அடம்பல் தாங்காமல், அழுகை தாங்காமல் பிள்ளையார் நேரில் சாப்பிட்டுடுறார். சாப்பிட்ட உடனே அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்த உடனே இந்த அவங்களுடைய அம்மா கேட்குற, சாதம் எங்கடா வந்தேன்னு. பிள்ளையார் சாப்பிட்டுட்டார். அவங்க அம்மா நேராக அவங்க அப்பாட்ட கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. பிள்ளையார் சாப்பிட்டுட்டாருன்னு சொல்கிறான் அந்த பையன். சாதத்தை கொடுத்தாங்க. அடடா, இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அந்த பையனை 2 அடி அடிச்சுவிட்டு, எப்படா பிள்ளையார் சாப்பிடுவார், நீ தானேப்பா சொன்ன பிள்ளையார்கிட்ட போய் பிள்ளையார் சாப்பிடுவார் சொல்லிட்டா அப்படி. இவர் நம்பலை, 4 அடி அடிச்சு விட்டார். நிஜமாக பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாருன்னு சொல்கிறான். சரின்னு மறுநாளைக்கு இந்த சாதத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்றேன். பிள்ளையார்கிட்ட போய் அந்த குழந்தை வச்சுட்டு உட்காந்துருக்கு. இன்றைக்கி பிள்ளையார் வரலை, ஓன்னு அழறா. நேற்றுக்கு நீ சாப்பிட்டதே நம்ப மாட்டேங்கிறான், நீ இன்றைக்கி வரலைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு ஓன்னு அழுதுன்னு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பிள்ளையார் வரார், சாப்பிட்றார். இதை மறைந்திருந்து அவள் அப்பா அம்மா பார்க்குறாங்க. இது ஒரு கதையாக மைண்டில் வச்சுக்கிறோம். இப்போது பிள்ளையார் அந்த குழந்தைக்காக இறங்கி வந்தார் அப்படின்னு மைண்ட்ஸில் வச்சுருந்தோம்னா, அவ்வளோ பெரிய யானை உருவத்துக்காரர் இந்த எலி மீது அமர்ந்து வருவதிலே எந்த விதமான வேடிக்கையும் இல்லை. அப்போ எலின்ற இந்த மனசு எப்படி இருக்க, எதுக்குள்ளனா வலையை போட்டு தேடி கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கு இல்லையா. நம்ம மலையையும் பொடியாக்கக்கூடிய வலிமை கொண்டது எலி. அப்படிப்பட்டது தான் நம்முடைய மனது. அந்த மனத்தின் மேலே இந்த யானையை ஏற்றி வைக்கும்போது அவர் நமக்கு பல விதங்களிலே சரி செய்து கொடுக்கிறார். கிரகங்களின் அடிப்படையிலே கேது என்ற கிரகத்தின் காரகனானவர் இந்த பிள்ளையார். ஹஸ்த நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தின் காரகணமானவர் இந்த பிள்ளையார். கிரக தடைகள் இருக்கும்போது, ஒரு காரியத்தை செய்யும்போது எனக்கு ஏகப்பட்ட தடைகள் வருகிறது என்று சொல்லும்போது, இந்த மனதால் இந்த பிள்ளையாரை நினைக்கும்போது நமக்கு பிள்ளையார் அனுகிரகமாக அந்த காரியத்தை செய்து கொடுக்குறார் அப்படிங்கிற சிம்பிள் ரெசல்யூஷன்னு தான் இந்த எளிமையில் அமர்ந்திருக்கும் பிள்ளையாருடைய உருவம். இதை புரிந்து கொண்டோம் என்றால் இதில் பக்தியும் ஸ்ரத்தையும் மிகுந்திருக்கும். அதனால் நம்ம பிள்ளையாரை, மூஞ்சூர் மேலே இருக்கக்கூடிய பிள்ளையாரை மனதால் நினைத்து அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். வாழ்க வளத்துடன்.